முதல்ல ஒரு இனிப்பான செய்தி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு இந்த விவகாரத்துக்காக வந்துட்டு டெல்லியில் மாணவர்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் முதல் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. டெல்லியில் மாணவர்கள் போராடிய அத்தனை பேரும் வந்து இதை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவுல இருந்து ஒரு நடிகை வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டால் சனம் ஷெட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரவு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க. நான் தளபதியோட பெரிய ரசிகை, நான் வந்து ஜனநாயகன் FTFS பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன்னு சொல்லி முடிக்கல. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேற்று தான் FTFS பார்த்துட்டு வந்திருக்கேன். இது முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய போராட்டம். ஒரு அஜெண்டாவோட எல்லாருமே வந்து உள்ள பேசிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, தளபதி படத்தை பார்க்க போன எல்லாருமே, அதாவது CM விஜய் அவர்கள் படத்தை, ஜனநாயகன் படத்தை பார்க்க போன எல்லாருமே ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இந்த மேடையை பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கர்நாடகாவிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் போறாரு அப்படிங்கிற செய்தி. கண்டிப்பாக திமுகலேருந்து ஏதாவது எதிர்ப்பு குரல் வரணுமே, எங்கேயாச்சும் புகையணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கூட்டணி இருக்கிறது காங்கிரஸ். அப்போ அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மத்தியில் ஆளக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய அந்த செல்வாக்கு தேவைப்படுதான்னு கேட்டிங்கன்னா இந்திய அளவில் தேவைப்படுது. ஒருவேளை விஜய் அவர்கள் போய் அங்கே பேசி பிரச்சனை இல்லாமல் இந்த மேகதாது விவகாரம் முடிஞ்சது அப்படின்னா, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். முதல்ல ஒரு இனிப்பான செய்தி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு இந்த விவகாரத்துக்காக வந்துட்டு டெல்லியில் மாணவர்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் மொத்தமாக 3 கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. இந்த சிக்கலுக்கு காரணமாக இருந்த அப்போ பதவியில் இருந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்படணும், அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு அந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற செய்தியை கேட்டு இறந்து போன எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கணும், இந்த சிக்கல் முறைகேடுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. ஸோ இதில் முதல் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதாவது 3 கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குள்ள கைது நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி திடீர்னு நைட்டு 12 o'clock பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஸோ அதில் இது குறித்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ இன்னைக்கு அந்த முடிவு வந்து வெளியாயிருக்கு. டெல்லியில் மாணவர்கள் போராடிய அத்தனை பேரும் வந்து இதை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க CJPயில் இன்னைக்கு பயங்கரமாக அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த போராட்டத்தின் மூலியமா அவங்க சாதிச்சது ஒன்று தான். இன்னும் வந்து 2 கோரிக்கைகள் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து இவங்க சரியாக வந்து கொடுக்கணும், இல்லைன்னா அந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே நம்மளை வந்து இங்கே பால நிலத்தில் தொடர்ந்து வந்து இங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த போராட்டமும் இன்னைக்கு வெற்றி பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் கோரிக்கைகள் வேறு வேறு. அங்கே வந்து நீட் விவகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கோரிக்கைகளை சொன்னாங்க. இங்கே என்னன்னா ஒட்டு மொத்தமாக நீட்டை வந்து தமிழ்நாட்டில் இருந்து அகற்றிடணும், நீட்டே வேண்டாம் எங்களுக்குன்னு ஒரு போராட்டம் போராடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அங்கே நடந்த போராட்டத்தில் ஜெயிச்சதுக்காக வந்துட்டு இவங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சு? அங்கே ஒன்றும் இல்லை, அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, தளபதி படத்தை பார்க்க போன எல்லாருமே, அதாவது CM விஜய் அவர்கள் படத்தை, ஜனநாயகன் படத்தை பார்க்க போன எல்லாருமே ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நானும் தான் அந்த படம் பார்க்க போனேன், படம் பார்க்க போயிட்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேன், அப்போ நானும் ஜோக்கரா? அப்படிலாம் இது பண்ணாதீங்க. தளபதி ரசிகர்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியலை உள்ளே வந்து திணிச்சு வச்சுருக்கீங்க. இந்த போராட்டம் மாணவர்களோட போராட்டம்.
இந்த போராட்டத்தில் எப்படி ஜனநாயகன்ற படம் வந்துச்சு, ஜனநாயகம் படத்தை தானே எப்படி வந்து சிஎம் விஜய் அவர்கள் 2 மாசமா இதை பண்ணலை அதை பண்ணலை, சிஎம் விஜய் அவர்கள் வாயை மூடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து படத்துக்கு போன ஜோக்கர் அப்படின்னா உள்ள வெற்றிமாறன் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காரு, அவர் ஜோக்கர் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதில் ஏன் வெற்றிமாறனை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்கள் பேசுகிறார். அவர் நேற்று அதாவது ரஞ்சித் அவர்கள் அமீர் அவர்கள் கூட கலந்துக்கும் போது வெற்றிமாறனும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த நீலம் சார்பாக நடத்தப்பட்ட அந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தில் அவங்க பேசினதில் நீட்டை தாண்டி அதாவது தாவேக அரசு மேலையும் சிஎம் விஜய் மேலையும் தான் நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. குறிப்பாக பாரஞ்சர்கள் வச்ச விமர்சனங்களுக்கு இன்னைக்கு பயங்கரமான இது போயிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் அவர்கள் அங்கே பேசும்போது அங்கேயுமே அவர் எந்த இடத்துலையுமே வந்துட்டு தாவேக அரசை பற்றியோ இல்லை தேவையில்லாமல் இந்த போராட்டத்தை பற்றி திசை திருப்புற மாதிரி எதை பற்றியுமே பேசலை. தெளிவாக பேன் நீட் அப்படிங்கிற மட்டும் அவர் ஸ்டாண்டை சொல்லிட்டு போயிட்டார். இங்கே போனதுக்கு அப்புறமா அவர் மேலே ஒரு என்ன சொல்கிறது வன்மமோ இல்லை அவர் மேலே வந்து நிறைய சாயங்கள்லாம் பூசப்பட்டது. என்ன இவர் இப்படி பேசிட்டார், இப்படி பண்ணிட்டார், இவர் ஏன் அங்கே போனார் அப்படின்ற மாதிரி கட் பண்ணால் டக்குன்னு பார்த்தா பால் நிலத்தில் நேற்றும் அவர் வந்திருந்தார். வந்து என்ன பேசுகிறாருன்னா அவர் பேசின ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து இந்த போராட்டம் மாணவர்கள் எழுப்பக்கூடிய போராட்டம் ரொம்ப நல்ல விஷயம், கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த போராட்டத்தை யாரும் ஹைஜாக் பண்ணாமல் பார்த்துக்கங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஸோ இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பா சில கட்சிகள் வந்து அதை கையில் எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படின்ற இடத்துக்குள்ளே இது போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இங்கே என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ மெரினா புரட்சி நம்ம பார்த்தோம், ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஏகப்பட்ட கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க கட்சி சார்பாக ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ மக்கள் போராட்டம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக மற்ற கட்சிகள்லேருந்து வந்து பேசுவாங்க. அது வந்து தவறு கிடையாது. ஓகே வர்றாங்க வந்து அவங்க பேசக்கூடிய நோக்கம் என்னவா இருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போது நீட் எதிர்ப்பு அப்படின்னும் போது பாஜக அரசு எதிர்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பாஜக அரசு ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், கல்வியை புதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றி கொடுத்துருங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், எங்கள் ஊரில் எங்கள் டாக்டர் நாங்கள் உருவாக்கிக்கிறோன்ற அளவுக்கு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எதிர்க்க வேண்டியது பாஜக அரசு. ஆனால் வந்திருந்தவங்க பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இடும்பவரம் கார்த்திக் அவர்கள் வந்து பேசுகிறாப்புல. அவர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசணும்னு ஆசைப்பட்ட விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களை எதிர்த்து பேசணும், அவர் ஏதாவது வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று பிழை செய்திருக்கிறது, வரலாற்றில் நிறைய விஷயங்களை கண்டிருக்கு தமிழ்நாடு, ஆனால் வந்து அது எல்லாத்தையும் 2 மாத காலத்தில் அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் இந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்துட்டு உதவியாக இருந்தார் இல்லையா, அவர் பேரை கூட சொல்ல வேண்டாம், அந்த மனுஷன் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னவா இருந்துச்சு தமிழ்நாட்டில்னா அனிதா அவர்களுடைய மரணம். அந்த மரணத்துக்கு நானும் போயிருந்தேன், இவர் திருமாவளவன் உட்பட நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதில் விஜய் அவர்களும் வந்திருந்தார். நாங்கள்லாம் வந்து அனிதா மரணத்தை வந்து நீட் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிதாபத்தோடு நாங்கள் பார்த்தோம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு இன்வெஸ்டராக பார்த்தாரு, ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்தாரு அப்படின்னு. எனக்கு புரியல என்னடா சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கோச்சிங் சென்டரோட இன்வெஸ்டராக விஜய் அவர்கள் இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 50,000 கோடி வரைக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் நீட்டை எதுக்காம மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஜயவர்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினா கை தட்டுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அங்கே என்ன ஒரு 3,000-4,000 பேர் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 100 பேரை தாண்டாது, அவ்வளோதான் அந்த கூட்டமே இருக்குது. இந்த கூட்டமே இதில் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்ற சந்தேகத்தோடு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு மாணவர் போராட்டம் தெளிவாக கரெக்டாக நடக்குது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜூலி அவர்கள், இப்போது சனம் ஷெட்டி அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, விஜய்னு சொல்லிட்டாங்க, அவங்க சொல்ல வரதை முழுசாக கூட கேட்காம வெளியே அமிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் டெமோக்ரஸி இதெல்லாம் வந்து இருக்குது அந்த போராட்டத்தில், இந்த போராட்டம் வந்து உண்மையான போராட்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. நேற்று டிஎம்கேலேருந்து சரி டிஎம்கேல தானே வராங்க, நம்ம ஜூலி அவர்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் போராடுறவங்களாம் ஜோக்கர்னு சொன்னீங்கன்னா கொற்ற மலையில் சாப்பாடு இல்லாமல் போராடிட்டு இருக்கோம் நாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்து உட்காடுறாங்க. எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் சொல்லி போராட்டக்காரங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உட்காந்ததுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு தெளிவாக, இந்த மாதிரி இந்த போராட்டத்துக்கு ஆல்ரெடி வந்து பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க,
தயவுசு இந்த ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட் போட்டலாம் யாரும் உள்ளே உட்காராதீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ நைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த குரூப்பும் உள்ளே உட்காந்து போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்துருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கட்சி ரீதியாக வரீங்க, வா நைஸ் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வந்துட்டு இங்கே நின்று விஜய் அவர்களை பேசுறது இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம ஒரு கேள்வியாக இருக்குது. சரி ஓகே, டிஎம்கே உள்ளே வந்து ஜென்சி டிஎம்கே உள்ளே வந்து தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த கட்சிகள் வேணால் வரலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் டிஎம்கே வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஜென்சி டிஎம்கே நைட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, காலைல பார்த்தா எம்பி கனிமொழி அவர்கள் வராங்க. அப்போ நீங்கள் கட்சி ரீதியாக ஒருத்தவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முழுக்க நீங்கள் தடுக்க வேண்டியது ஃபஸ்ட் திமுகவை தான். ஏன்னா அதே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குது, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஐ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதில் வந்து திமுக தவிர்க்கப்பட்டிருக்கு, வேண்டாம் திமுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் எப்படி வந்தது, எது மூலிமா வந்தது, கடந்த 5 ஆண்டுகளில் நீட் எக்ஸாமுக்காக என்ன பண்ணாங்க. ஆஹா சூப்பர் மேட்டர், நான் மறந்துட்டேன் பாருங்களேன். ஒரு திமுக பெண் நிர்வாகி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு 2 மாதம் ஆன ஒரு அரசை வந்து நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, திமுக கடந்த 5 வருஷமாக வந்து ஒரு நாடக கம்பெனி மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாங்களே, ஏன் அவங்கள பற்றி எதுவுமே பேசலை, அவங்க என்ன பண்ணாங்க நீட்டுக்காகன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்க வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுவும் பண்ணலையா, நாங்கள் எவ்வளோ போராடிருக்கோம் தெரியுமா, எவ்வளோ முயற்சிகள் எடுத்துக்கோம் தெரியுமா, சும்மா போய் வீட்டில் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தாவேக அரசையும் விஜய் அவர்கள் எடுத்து தான் வந்து பேசுகிறாரு. எனக்கு என்னென்னா, இடும்போனம் கார்த்திக்லாம் வந்து பேசுகிறத பார்த்தீங்க, அவங்களும் கூட ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு மாநாடு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, நீட் எதிர்ப்பு போராட்டம் சொல்லி பர்மிஷன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு என்ன பேசுதான்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் நீட் எதிர்ப்பு போராட்டமா? அப்போது இவங்க எல்லாத்துக்குமே என்னென்னா, தாவேக அரசு விமர்சனம் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிடணும். இந்த நீட் போராட்டத்தை அப்படியே நம்ம கையில் எடுத்துக்கணும். இப்போ வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி இது முழுக்க ஹைஜாக் பண்ணப்படுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆக்சுவலி நான் சொன்ன செய்தியாளர் வந்து ஒரு கேள்வியை கேட்டாருன்ட்டு அவங்க உடனே சொல்கிறாங்க, பிரதமர் கடிதம் எழுதியிருக்கோம், கையெழுத்து போராட்டம் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு நாங்கள் வந்து சட்ட மசோதா நிறைவேற்றியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து ஏன் வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னு. ஏமா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, திமுக கிட்ட கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, நீட் எக்ஸாமை நாங்கள் வந்து தொடச்சி எறிகிறதுக்கு எங்களோட ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்க, முட்டை மந்திரம்னு சொன்னீங்க, எங்கே அதுன்னு தான் கேட்குறோம். அப்போது அது முழுக்க உங்களால் முடியலை, அதாவது தேர்தல் நிறுத்தி முடியலைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறத நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ 7.5% வந்து இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்துக்கு தெய்வமாகவே தெரிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீட் எக்ஸாமை இவங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதே விஷயத்தை வச்சு இன்னைக்கு மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு சிபிஎம் வந்து அழகாக வந்து இடம் கொடுத்து வச்சிருக்குது. அந்த இடத்துக்குள்ளேயும் புகுந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு, நீங்கள் உள்ளே போய் உக்காந்து நீங்கள் நீட்டுக்கு எதிராக வந்து பாஜக அரசுக்கு எதிராக போராடுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அதில் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு, ஒரு வன்ம அரசியல், அதில் குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் ஃபோட்டோவை போட்டு வாயை புத்தி இருக்க மாதிரி, சிஎம் விஜயை கொச்சப்படுத்துகிற மாதிரியான போஸ்டர்ஸை கையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது உண்மையிலே வந்து நீட் எதிர்ப்பு போராட்டமா இல்லை வேறு எதுவும் இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடும்போனம் கார்த்திக் அவர்கள் தொடர்ந்து சிஎம் விஜய் அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக ரொம்ப அசிங்கமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அநாகரிகத்தின் உச்சம்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவங்களுடைய முழு அஜெண்டா எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் நீட்டை கொண்டு வந்துச்சு, தாவேக்கா தாங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இப்போ இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வர்றாங்கல்ல, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, விசிக கட்சியிலேருந்து அங்கே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுத்து தானே இருக்கிறாங்க அந்த போராட்டக்காரர்கள். ஏன் சனம் ஷெட்டியை மட்டும் வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சனம் ஷெட்டி மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிறவங்க மறைமுகமாகவே நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அங்கே வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூட பேசும்போது சொல்கிறாங்க, இந்த போராட்டத்தில் யார் வேணாலும் வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, அவங்க கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிற இடத்துல இருக்கணும், நீங்கள் அதை தாண்டி வந்து அந்த இதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க மறைமுகமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கொண்டு வராதிங்க, அதை கொண்டு வந்து இதை திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனம் ஷெட்டி அவர்களை வந்து போன்னு கத்துன சவுண்டு நல்லா கேட்டுச்சு. அதை தாண்டி வந்து ஒரு இளைஞர் வந்து ரொம்ப மோசமான ஒரு சிம்பிளை வந்து காட்டுறாரு அவங்க முன்னாடியே. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது,
இதுதான் வந்து இந்த போராட்டத்தின் தன்மையா, இதுதான் வந்து உண்மையான ஒரு அரசியலா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இப்போ அதற்கான கண்டனமோ அதுக்காக இது பண்ணதோ எதுவுமே இங்கே வரல. முழுக்க முழுக்க வந்து சனம் ஷெட்டியை துரத்தி விட்டுட்டோம், சனம் ஷெட்டி இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா, அங்கே புழக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான். இவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பத்திக்கிட்டு எரியுது. அப்போ இந்த போராட்டத்தோட உண்மைத்தன்மையோடு நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக சனம் ஷெட்டி செஞ்சது தப்புன்னு சொல்லி எல்லாருமே பேசியிருக்கலாம், நம்மளும் பேசலாம். ஏங்க சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா பப்ளிசிட்டிக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவே விடாமல் அனுப்பிச்சதுல தான் வந்து சும்மாவே அவங்க பயங்கரமாக கத்தி பேசுவாங்க. ஸோ இதையும் வந்து செஞ்சுட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று பேசினதில் ரஞ்சித் அவர்கள் பேசினது பயங்கர பேசுபொருளாக மாறி இருக்கு. 8 தலித் அமைச்சர்கள் இருந்து எப்படி வந்து அவங்க தலித்துகளுக்காக உண்மையாக பேசாமல் இருக்கிறாங்க, குறிப்பாக ராஜ்மோகன்லாம் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தார். அவருக்கு என்ன காண்டு, நம்ம அமைச்சராகலை, நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலைன்னு காண்டா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரஞ்சித் மேலே பயங்கரமான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த போராட்டமே நீட் எதிர்ப்பு போராட்டம், அந்த மேடையில் போய் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இவங்களை பற்றி பேசணும், தலித் அரசியலை தலித் பிரச்சனையை பற்றி பேசணும். இப்போது அம்பேத்கருடைய சிலையை திறக்க முடியல, சுற்றி வந்து தகர டப்பாலாம் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற தாவேக்கா. அப்போ நீங்கள் இந்த 20 நாள் ஜூலை 1, 2 தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த 20 நாளில் இந்த பிரச்சனையை எப்போ வேணாலும் போய் பேசியிருக்கலாமே. முதல்வர்கிட்ட நீங்கள் போய் கோரிக்கையாக கொடுத்துருக்கலாமே, வாங்க முதல்வரை நீங்களே தொடர்ந்து வைங்க, நம்ம கொள்கை தலைவர், உங்களுக்கும் அவர் தான் எனக்கும் அவர் தான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் திறந்துக்க சொன்னால் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்க மாட்டேன்னு முதல் விஜயர்கள் சொன்னார் அப்படின்னா நம்ம போய் கேட்கலாம். அப்போ எதுக்காக இந்த அரசியல் பேச்சு? இது வந்து முழுக்க முழுக்க மக்களை முட்டாளாக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு மக்களை இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து செய்யவே இல்லை, 2 மாதமா ஒன்றுமே பண்ணலை, இதெல்லாம் பண்ணலை அதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லி இந்த 2 மாதத்துக்குள்ளே இவ்வளவு பேச்சுக்கள் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ 8 தலித் அமைச்சர்களுக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்கன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட், பெரிய மாற்றம். ஆனால் அது அப்படியே சைட் பை சைடாக அவங்க கொண்டு போய் 8 தலித் அமைச்சர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன, தலித் மக்களுக்கு என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8 தலித் அமைச்சர்களுமே தலித் மக்களுக்காக தான் வந்து ஒர்க் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? அமைச்சர்கள்லாம் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறவங்க, ஏன் தனிப்பட்டு அவங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இவ்வளோ பேசினார்ல ரஞ்சித் அவர்கள், கடந்த 5 வருஷமாக எங்கே போனாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து இன்னைக்கு எங்கே போயிருக்காருன்றதையும் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த படப்பிடிப்பு தளத்துக்கு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் இன்னும் வந்து இந்த பேச்சு மட்டும் வந்து இங்கே பேசிட்டு ஒரு மேடை கிடச்சோன்னா பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த விமர்சனம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, இது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதை தாண்டி வந்து இன்றைக்கி சிஜேபி அங்கே போராட்டத்தை அவங்க கைவிடுற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை, அவங்க கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த கட்ட கோரிக்கைகளுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்கே 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே முழு நீட்டு வந்து வேண்டான்னு சொல்லக்கூடிய இந்த போராட்டம் எந்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் தெரிலன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கர்நாடகாவிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் போகிறாரு அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கர்நாடகாவுக்கு ஒரு மேகதாது அணை குறித்து பேச போகிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக திமுகலேருந்து ஏதாவது எதிர்ப்பு குரல் வரணுமே, எங்கேயாச்சும் புகையணுமே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நான் வீடியோ பேசுகிறதுக்காக தான் உட்காரும் போது வந்து இந்த செய்தி வந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஓகே, நம்ம எதிர்பார்த்தது நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் நினச்ச மாதிரியே வந்து ஒரு பதிவை வந்து போட்டார், ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மேகதாது அணை விவகாரத்தில் ஒரு முடிவு எட்டப்படணும் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலுக்கு திமுக எந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கிவிடக்கூடாது. நாம் பல்லாண்டுகள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும். கடந்த காலங்களில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் உறுதியாக அதனை நிராகரித்து திமுக கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாக்கிவிடக் கூடாது என்பதே டெல்டா விவசாயிகளின் ஒருமித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு.
நான் நினச்சது இதுதான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து ஒரு போகிறாரு முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறாரு. அங்கே போய் வந்து பேச போகிறாருன்னு சொல்லும் போது நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தோம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லும்போது நேரடியாக பெங்களூர் போய் பேசி கூட்டணியை வச்சு அவர் மூவ் பண்ணி வந்து தண்ணி கொண்டு வந்தார். இது ஒரு வரலாற்று சாதனைன்ற மாதிரி எம்ஜிஆர் தொண்டர்கள் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்த ஒரு காலம் அது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தாரா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கூட்டணி இருக்கிறது காங்கிரஸ். அப்போ அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மத்தியில் ஆளக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய அந்த செல்வாக்கு தேவைப்படுதான்னு கேட்டிங்கன்னா இந்திய அளவில் தேவைப்படுது. 2029 தேர்தலில் கண்டிப்பாக இந்த ஆதரவோட அவர் வந்து களத்துக்குள்ளே இறங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதரவு கிடைக்குன்ற நம்பிக்கையோட காங்கிரஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் அவர்களுடைய பேரை வந்து தளபதி விஜய்ன்றது விஜய் தளபதின்னு போட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து விஜயோடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக காங்கிரஸுக்கு தேவைப்படுதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இதை இந்த சமயத்தில் பயன்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மேகதாது அணை குறித்து அவங்க பேச போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் போய் அங்கே பேசி இதில் ஒரு சுமூகமான முடிவெடுத்து 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல், கர்நாடகாவும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி பிரச்சனை இல்லாமல் இந்த மேகதாது அணை விவகாரம் முடிஞ்சது அப்படின்னா திமுகவுக்கு வரலாற்றிலே வாங்க முடியாத ஒரு பெரிய அடியாக மாறிடும். ஏன்னா இவ்வளவு காலங்கள் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் இதை வந்து காவிரி மீட்டெடுக்கிறோம், என்னவோ பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் வந்து அரசியலாக பண்ணியாச்சு. ஸோ திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா இவர் இப்படி மூவ் ஆகி போகிறத, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் போதுமே இந்த மூமெண்ட்டை எடுக்கலை. ஏன்னா வந்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரே அரசியல் இந்த வந்து மேகதாது அணை தான். அப்போ அவங்க மொழி அரசியல் கையில் எடுப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த நீர் அரசியல் எடுத்துருவாங்க. அப்போ இந்த 2 அரசியலை அவங்க வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி இங்கே வந்து ஒரு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கான சில அரசியல் இருக்குது. கச்சத்தீவு மீட்கப்படுமா அப்படிங்கிறது இல்லை, நீட்டும் சேர்ந்துருக்கு. இப்போது கச்சத்தீவு மீட்கப்படுமா, காவிரி பிரச்சனை தீருமா, நதிகளை ஒன்றிணைச்சிட முடியுமா, அடுத்தது வந்து இந்த பிரச்சனை, இப்போ வந்து நீட் எக்ஸாம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மேகதாது காரணம் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை அவர் என்னவா எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இதில் ஒரு பிளான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல பிளான் இருக்குது. நல்ல பிளான்னா இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது, அதில் திமுக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் திமுக அதில் ஒதுங்கி தான் நிற்கிது. அப்போ இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக்கா உள்ளே வரணும், நான் உனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் பண்ணி கொடுன்னு கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் கேட்காம இருக்க மாட்டார். அதில் ஒன்றா இந்த மேகதாது அணை விவகாரம் இருந்துச்சு அப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தலைமையிலேருந்து வரும்போது காங்கிரஸ் அதை வந்து செவி சாய்க்க தான் செய்யும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு இதற்காக ஒரு சின்னதாக சொல்கிறேன், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லி போட்டு டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஒரு பெரிய சாதனை இருக்கவே முடியாது. இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து திமுக எடுத்தோடனே முட்டுக்கட்டையை போடுறாங்க. ஒருவேளை 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த பேச்சுவார்த்தை அஸ்பர் த பிளான் படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு வெற்றி வந்துடும். வெற்றி வந்து அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரும்போது பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தீர்த்துட்டாரு முதல்வர் விஜய்ன்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும். ஒருவேளை போயும் பேச்சுவார்த்தை சரியாக நடக்கலை அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியலாக கையில் எடுக்கலான்றதுக்காக உஷாராக வந்து இந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படியே நடந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இது எப்படின்னா, முயற்சி எடுத்தாலும் தப்பு, முயற்சி எடுக்கலனாலும் தப்பு. இப்போ நீட் விவகாரத்தில் தாவேக அரசு நாங்கள் ஆதரவு தரோம் போராட்டத்துக்கு, நீங்கள் வந்து போராடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே பாருங்கள் அரசியலுக்காக சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் தீவுத்திடலாம் போராட்டம் பண்ணால் சரியாக வருமா அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க. போராட்டம் பண்ணாத, ரோட்டில் பண்ணாத, தண்டவாளத்தில் பண்ணாத, அமைதியாக போயிட்டு ஒரு இடத்துல பண்ணுறியா, உனக்கு போலீஸ் பாதுகாப்பு நான் தரேன்னு சொன்னாலுமே ஏன் விஜயர்கள் வாயை திறக்க மாட்டாரா? பதிவு போட்டாரே, பதிவு போட்டால் போதுமா, வாயை திறந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ஒரு சிக்கலை வந்து கொடுக்குறது. ஸோ இது 2மே வந்து என்ன சொல்கிறது, இப்படிதான் மாறி மாறி தான் வரும் போல். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள்ட்ட நீட்டை பற்றி கேட்க போகும்போது அவங்க கொடுக்கக்கூடிய பதில் வந்து அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. ஒரு விஷயம் மட்டும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம், அதிமுகவோட 2.0 தாவேக்காவை மாறிட்டு இருக்கான்னு சொல்லி நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அமைச்சர்கள் அழுகிறது, அமைச்சர்கள் வந்துட்டு பேட்டிகளில் பேசும்போது சில கொஸ்டின்களை தவிர்க்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை நினைவுபடுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா,
அமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு பயந்துட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்களோ அதே இடத்துல தான் விஜய் அவர்கள் இருக்காரு, ஒரு கட்டுப்பாடு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அமைச்சர் ராஜ்மோகன், அமைச்சர் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து பேசும்போது நீட் எக்ஸாம் குறிச்சோ எதை பற்றி கேட்டாலுமே அவங்க அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அமைச்சர் ரமேஷ் உட்பட அவங்க எல்லாமே நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் மற்ற அமைச்சர்கள்கிட்ட போயிட்டு நீட் எக்ஸாம் பற்றி கேட்டால் சந்தோஷமான நேரத்தில் எதுக்குங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற பதில் வந்து எதிர்கட்சிகளுக்கு கிள்ளிக்கிற மாதிரி கிடைக்கும். அழகாக எடுத்து வந்து இதை நியூஸாக மாற்றி ஒட்டுமொத்தமாக பாருங்கள், தாவேக்கா வந்து எல்லாம் படம் பார்க்க போயிடுச்சு, எதுவுமே வந்து நீட் எக்ஸாம் பற்றி பெருசாக வந்து யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதில் தாவேக்கா மிக கவனமாக இருக்கணும். எல்லா அமைச்சர்களுமே இதில் வந்துட்டு அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதற்கான ஆன்சரை கொடுத்துட்டு போகிற இடத்துல தான் இருக்கணும். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கு எங்க இதை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்ல தவறவே முடியாது. இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட இன்னைக்கு கூட கேட்குறாங்க, என்னங்க 8 தலித் அமைச்சர்கள் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பேசலை 2 மாத காலத்தில் அப்படின்னும் போது அவர் பதில் சொல்கிறாரு, நான் பேச்சுக்கு பேச்சு பதிலாக சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க, நாங்கள் செயலில் காட்டுறோம், அதுக்கப்புறம் அவர் பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா உடனே அதுக்கான பதிலை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி வருது அப்படின்னா உங்கள் தலைமை என்ன முடிவில் இருக்கோ, எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சிக்குள்ள ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கான்னு தெரியல, நீங்கள்லாம் பேசுங்க நீங்கள்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் வந்து சரியாக இது பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிசம்பர் மாதம் வெள்ளம் அப்படின்ற பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு வச்சுக்கோமே, அந்த சமயத்துலலாம் எல்லா அமைச்சர்கள்ட்டையுமே இந்த கேள்வி கேட்பாங்க, எல்லா எம்எல்ஏகள்ட்டையுமே கேட்பாங்க, என்னங்க அப்படி ஆயிடுச்சு, என்னங்க அப்படி ஆயிடுச்சு, என்னங்க அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஆன்சரபிளாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அதிமுக ஆட்சி காலத்தில், அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, அதை தாண்டி வந்து 2-3 பேர் கொடுப்பாங்க, மற்றபடி யாருமே நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் ப்ரெஸ் மீட்டில். ஸோ ஓவராக ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதும் தப்பு, அமைதியாக இருக்கும் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தாவேக்கா ஆட்சியில் குறிப்பிட்ட ஒரு 3-4 அமைச்சர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க, மிச்சம் இருக்கவங்க பேச மாட்டுறாங்க. ஒருவேளை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவங்க அமைதியாக இருக்கிறது நல்லது தான், மேபி ஏதாவது வாயை விட்டு தப்பாக மாறுறதும் ஓகே தான். பட் மக்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவங்க பாருங்கள் டக்குன்னு வந்து இல்லை அதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இப்போ இவங்களும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக தான் இருக்காங்களோ, அப்போ இவங்க பாஜகவோட கைகுலியோ அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இப்போது கர்நாடக விவகாரத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து திமுக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் நம்மளுடைய ஆசை. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது கர்நாடகாவிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் போகிறத வந்து திமுக வந்து எதிர்க்குது இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறார் இல்லையா, எச்சரிக்கிறார்ல. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நீட் போராட்டத்தோட வெற்றியை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் போராடின, அதுவும் குறிப்பாக சென்னையில் போராடின, அந்த கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போராடின இவங்களும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீட் வந்து முழுவதுமாக வந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க அந்த போராட்டத்தை இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு எப்படி போகிறாங்கன்றதும் தெரியல. பட் இந்த போராட்டத்துக்குள்ள சிஎம் விஜய் அவர்கள் விமர்சிக்கப்படுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி இன்னொரு சைடு இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது எல்லாமே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா, இல்லை இது பண்ணிட்டா இது நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அந்த ஹைப்புன்னு வரும், அதையும் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நல்ல விஷயத்த நம்ம மற்ற மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அது யதார்த்தமாக எளிய நடையில் சும்மா 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.